வணக்கம். அமுதாம் தமிழே வணக்கம். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. இந்த நிகழ்வினை சிறப்பிக்க நம் அழைப்பை ஏற்று இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முன்னாள் கோத்தகிரி மாவட்ட தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் மற்றும் ஆரியம் தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு அரகணன் முனுசாமி அவர்களுக்கு வணக்கம். ஐயா, தற்போதைய சூழலில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சி எப்படி உள்ளது? முதற்கண் வணக்கம். பேட்டி கண்களின் மாணவிக்கும் வணக்கம். அதே வேளையில் என்னை அழைத்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விப்படி இப்போதைய தமிழ் பள்ளியின் வளர்ச்சியை பற்றி கேட்டீங்க. அதாவது துரித வளர்ச்சி என்று சொல்லலாம். குறிப்பாக மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கோத்தகிரி வட்டாரத்தை பொறுத்த மட்டிலும் 7 தமிழ் பள்ளிகள் உள்ளன. அதில் புலப்பாத்தோட்ட தமிழ் பள்ளியும் ஒன்று. கடந்த கால ஆண்டுகளை விட இப்பொழுது இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுதில் இந்த பள்ளி நல்ல ஒரு புதிய ஒரு தோற்றம், எழில்மிகு தோற்றம், நல்ல வசதிகளுடன் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை என் கண்கூடாக பார்த்தேன். தொடர்ந்து நமது தமிழ் பள்ளிகள் இந்த மலேசிய திருநாட்டில் சிறப்பான முறையில் இயங்கி நல்ல பெயரை வாங்கி கொடுத்து நல்ல மாணவர்களை, நல்ல சமுதாயத்தை எதிர்காலத்திற்கு உருவாக்குவார்கள் என்று பெருமனதோடு கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க எம்மாதிரியான நடவடிக்கைகளை நடத்தலாம்? சரி, தமிழ் பள்ளிகள் குறிப்பா மாணவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய ஒரு சவாலாக உள்ளது. இது நமது பெற்றோர்கள் மத்தியில் முதலில் நமது தமிழ் பள்ளி தமிழ் மொழி நமக்கு முக்கிய மொழி, நம்முடைய தாய்மொழி. ஆக தமிழ் பள்ளிகளை நம்ம வாழ வைப்பதனால் மாணவர்களை சிறந்த மாணவர்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய சமுதாயத்திற்கு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் தேடி தருகிறது. ஆக முடிந்த மட்டும் பெற்றோர்கள் மனதில் இதை விதைக்க வேண்டும். அதே போன்று தனியார் நிறுவனங்கள், நம்முடைய என்ஜிஓலாம் இருக்காங்க, இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் நமது தமிழ் பள்ளியில் இன்னும் நிறைய மாணவர்களை சேர்க்கலாம். ஆக இதுவரையில் மாணவர்கள் இந்த ஆண்டு நல்ல ஒரு எண்ணிக்கை, தொடர்ந்து இது வெற்றி பெற எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஐயா, இந்திய பெற்றோர் தமிழ் பள்ளியில் தங்களின் பிள்ளைகளை அனுப்பாததற்கான காரணங்கள் யாவை? குறிப்பா நம்முடைய இந்தியர்கள் மத்தியில் என்ன ஒரு எண்ணம் என்றால், தமிழ் பள்ளிகளில் நம்ம மாணவர்களை நம்ம போட்டோமானால் இடைநிலை பள்ளிக்கு செல்லும்போது அவர்களுக்கு மொழி பிரச்சனை அதிகம் ஏற்படுகிறது என்பது இது ஒரு சிந்தனை. ஆனால் அந்த காலகட்டத்திலிருந்து தமிழ் பள்ளியிலிருந்து படித்து சென்ற மாணவர்கள் இடைநிலை பள்ளியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து இன்றைக்கு நல்ல சிறந்த முறையில் மாணவர்கள் விளங்குகிறார்கள், நல்ல தலைவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக மொழி அவர்களுக்கு ஒரு குறைபாடாக இருக்கின்றது. மற்றபடி பார்த்தோம்னாக்கா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம தமிழ் பள்ளிகள் மீது சுமத்துவதற்கு குறைகளே இல்லை என்று நினைக்கின்றேன். இந்த மொழி பிரச்சனை, பிறகு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்ற எண்ணம் தான். ஆனால் தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் எங்கு சென்றாலும் படித்துக் கொள்வார்கள் என்பது பின்னம். ஐயா, தமிழ் பள்ளிகளின் தரத்தை உயர்த்த யாரெல்லாம் முன்வர வேண்டும்? தமிழ் பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நமக்கு ஒரு புறம் முழு அரசாங்க பள்ளி, பிறகு உதவி அரசாங்க பள்ளிகள் என்று இருக்கின்றது. ஆக உதவி அரசாங்கம் கொடுத்து வந்தாலும் நம்முடைய நிறைய இந்தியர்கள் மத்தியில் நமது பள்ளிகளுக்கு முடிந்த மட்டும் நன்கொடை போன்றவற்றை வழங்கி இன்னும் அதிகமான நம்முடைய பொருட்களை, தளவாட பொருட்கள்லாம் வாங்குவதற்கு உதவி செய்ய சிறப்பாக இருக்கும். பிறகு தனியார் நிறுவனங்கள், தனியார் இயக்கங்கள் எல்லாம் இருக்காங்க. மற்ற இடங்களுக்கு உதவி செய்வதை போல் தமிழ் பள்ளிகளுக்கும் ஒரு சிறு தொகையை கொடுத்து அதனை பணமாக கொடுக்காவிட்டாலும் பொருளாக கொடுத்து தமிழ் பள்ளியை அவர்கள் உதவினார்கள்னா இன்னும் நம்ம தமிழ் பள்ளி சிறப்பாக இருக்கும். ஐயா, இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ் பள்ளிகளின் நிலை உங்கள் பார்வையில்? தமிழ் பள்ளிகள் அழிந்து போகும் என்று நான் எந்த காலத்திலும் சொல்ல மாட்டேன். தமிழ் பள்ளிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் தமிழ் நெஞ்சங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கார்கள். இப்ப நீங்களே நாளைக்கு பெரிய ஒரு துறையில போய் அமர்ந்த பிறகு நிச்சயமா உங்க பள்ளிகளை தமிழ் பள்ளிகளை தான் போடுவீங்க, சரிங்களா? ஆக தமிழ் பள்ளி அழியாது, வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது தமிழ் மொழி இந்த மலேசிய திருநாட்டில் இருக்கும் வரை தமிழ் பள்ளிகள் அழிவதற்கு வாய்ப்பே இல்லை. நன்றி. நீ கலங்காதே, உனக்கு ஒரு இல்லை உலகத்தில் இல்லை, கடவுளின் பிள்ளை இங்க நீதான்.